விடியா ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக திறனுக்கு கேரள மக்கள் மட்டுமல்ல, இயற்கையும் சோதனையா நிக்குது. மருத்துவ கழிவுகளை தேனி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கொட்டி தமிழகத்தையே குப்பை மாநிலமா மலையாள மக்கள் மாத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இயற்கையும் கூட பொம்மை முதல்வரின் ஆட்சியின் நிர்வாக திறனை சோதிக்கிறதோ என்ற சந்தேகம் தற்போது எழுந்திருக்கு. கேரளா கடற்கரையில் எல்சாத்ரி சரக்கு கப்பல் விபத்துக்குள்ளாகி எரிபொருள், பிளாஸ்டிக் துகள்கள், ஆபத்தான வேதிப்பொருட்கள் கடலில் கலந்து ராமேஸ்வரத்தையே எட்டி பார்த்து விட்டது. வேதிப்பொருட்கள் கடலில் கலந்ததால் கடற்கரையில் மீன்கள் செத்து மிதப்பதை கண்டு மீனவர்கள் அலறிக்கிட்டு இருக்காங்க. தங்கள் வாழ்வாதாரமே பாதிச்சிடுச்சுன்னு கூக்குரல் எழுப்பி கொண்டிருக்க, மாசடைந்த மீன்களை வாங்க மக்களும் வராததால் மீன்பிடி வர்த்தகமே முடங்கி போச்சு. கடலோர மாவட்டங்களில் மீனவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்க, திராவிட மாடல் ஆட்சியோ வழக்கம் போல தூங்கிக்கிட்டு இருக்கு. கேரளாவில் கப்பல் விபத்தில் சிக்கிய போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தா ராமேஸ்வரத்தில் கடல் வளம் பாதிக்கப்பட்டிருக்காது. மீனவர்களும் வாழ்வாதாரம் இழந்துடுச்சுன்னு புலம்பும் நிலை வந்திருக்காதுன்னு கடலோர கிராம மக்கள் சொல்றாங்க. குதிரை ஓடிய பிறகு லாயத்தை பூட்டுவதை போல தமிழக கடல் பகுதி பெரிய அளவில் மாசுபட்டு கிடக்க, அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து கடலை சுத்தப்படுத்த போவதாக நாடகமாடுது விடியா திமுக அரசு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காம கோட்டை விட்ட திராவிட மாடல் அரசு வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கிற இந்த நேரத்தில் நிவாரண தொகையையாவது விரைவாக கொடுத்து ராமேஸ்வரம் மாவட்ட மீனவர்களை காப்பாற்றணும்னு குரல் கொடுக்கறாங்க. பொம்மை முதல்வர் காதுல மீனவர்கள் கோரிக்கைகள் விழுமா? மீனவர்களுக்கு விடியல் விரைவா கிடைக்குமா?